ப்ரோ நான் ரைடர் 125R எக்ஸ்ட்ரீம் விச் இஸ் பெஸ்ட் ஃபார் லாங் டைம் யூசேஜ். ஐ ரைட் அட் 900 கிலோமீட்டர்ஸ் க்ரூசிங் ஸ்பீட் விச் யுவர் பெஸ்ட் ஃபார் மீன்னா, நான் சிம்பிளாக என்ன சொன்னால் ரெண்டு பைக்குமே நல்ல பைக்கு தாங்க. உங்களுக்கு நீங்கள் 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பைக்குமே நல்லாயிருக்கும். பட் டிவிஎஸை பொறுத்தவரை என்னென்னா நம்மளுக்கு ஹை ஸ்பீடில் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். பட் எக்ஸ்ட்ரீமை பொறுத்தவரை நீங்கள் 90 கிலோமீட்டரில் க்ரூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் அவ்வளோவா இருக்காது. டிவிஎஸோட கம்பேர் பண்ணுறப்ப வைப்ரேஷன் அவ்வளோவா இருக்காது. இல்லை ப்ரோ எனக்கு வைப்ரேஷன் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ரைடர் சைடு போகலாம், டிவிஎஸ் ரைடர். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கம்ஃபர்டபுள் நல்லாயிருக்கும். வண்டியோட ஹைட்டும் கம்மி, ஸ்போர்ட்டியாக இருக்கும். வண்டி கொஞ்சம் பார்க்க குட்டியாக இருக்கும். டார்க் அதில் நல்லாயிருக்கும், எக்ஸ்ட்ரீமோட அதில் டார்க் நல்லாயிருக்கும். பட் வைப்ரேஷன் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் 90 கிலோமீட்டரில் நீங்கள் க்ரூஸ் பண்ணுறீங்கன்னா அதிகமாக இருக்கும். எனக்கு கேட்டால் ஒரு 125cc இன்ஜினாக நீங்கள் ஒரு 80 முடிஞ்சாலும் 80, அதிகபட்சம் 90 க்ரூஸ் பண்ணுங்கள். அடிக்கடி 90 க்ரூஸ் பண்ணாதீங்க. அப்படி இல்லை ப்ரோன்னா நீங்கள் தாராளமாக எக்ஸ்ட்ரீம் பக்கம் வாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 கிலோமீட்டர் நீங்கள் க்ரூஸ் பண்ணுறீங்கன்னா டிவிஎஸ் அளவுக்கு வைப்ரேஷன் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும் வைப்ரேஷனை பொறுத்தளவு. பட் வைப்ரேஷன் டிவிஎஸில் இருக்கும். நீங்கள் 90 கிலோமீட்டரில் க்ரூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். இதில் இல்லைன்னு சொல்லலை, அதோட கம்பேர் பண்ணுறப்ப இதில் வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான் ப்ரோ. ரெண்டுமே ஒர்த்து. உங்களுக்கு ஃபேமிலி யூசேஜ் அண்ட் வைப்ரேஷன் ஓகேனா நீங்கள் டிவிஎஸ் ரைடர் பாருங்கள். எக்ஸ்ட்ரீம் 125 உங்கள் வீட்டில் உள்ளவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு ஓகேனா நீங்கள் தாராளமாக எக்ஸ்ட்ரீம் 125 நீங்கள் வாங்கலாம். ஏன்னா உங்களுக்கு அதோட எக்ஸ்ட்ரீம் 125 பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும்.